இறைவன் மிகப்பெரியவன். கடந்த 1.5 வருஷமா மிகப்பெரிய போராட்டங்களும் சோதனைகளும், எவ்வளவோ சோதனைகள், அதோட தாக்கம் என்னால தாங்க முடியல அப்படின்னு கதறி அழுகக்கூடிய பொழுதுகளாக பல பொழுதுகளோட வாழ்க்கையில. ஆனா ஒவ்வொன்னாக 2 விஷயத்த அல்லாஹ் செஞ்சான். முதல் விஷயம், அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தினான். அது பிறகு அதை லேசாக்கினான். முதல்ல லேசாக்கல, அல்லாவோட நெருக்கத்தை ஏற்படுத்தி பிறகு லேசாக்கினா. இந்த 1.5 வருஷத்திலையும் என்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத மிகப்பெரிய சோதனைகளை கடந்து இன்னைக்கு அல்லாவோட பாதையில வலிமையாக நிற்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கடந்த 2.5 மாதமாக தொடர்ந்து கல்கத்தா பெண் மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமை மரணத்துக்கு எதிராக நம்ம போராட்டத்துல நின்னோம், களத்துல ஓடணும். 1.5 லட்சம் நோட்டீஸ் அச்சடிச்சு 1.5 லட்சம் மக்களை சந்திச்சு கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் தொடர்ந்து பயணம்னு ஓடணும். அந்த பணிகளுக்கு ஊடாக போகும்போது வலிமையான நியத், உம்ரா நியத் வந்துகிட்டே இருந்துச்சு. காபால போய் நிக்கணும், எல்லாவற்றையும் அங்க ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல், ரசூல்லாவை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த சோதனை காலகட்டங்கள்ல. இப்ப என்னோட பாஸ்போர்ட் முடக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. எப்பயோ போகணும்ன்ற நியத், ஆனா என்னோட பாஸ்போர்ட் முடக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. காரணம், நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க, நேம் சேஞ்ச் பண்றீங்க, சிஏஏ போராட்ட களங்கள்ல பேசியிருக்கீங்க, ஹிஜாப் போராட்ட களங்கள்ல பேசியிருக்கீங்க, அது கேஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவ்வளவையும் தாண்டி பெரிய சோதனைகள் எல்லா இடத்துலயுமே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் பாஸ்போர்ட் கேஸ் போட்டோம், மதுரை கோர்ட்ல போட்டு அவ்வளவு நாள் போராடி பிறகு பாஸ்போர்ட் கைக்கு வருது. அதை தொடர்ந்து நம்ம இந்த பரப்புரை கிளம்பிட்டோம். அதனுடைய நிறைவு பகுதியாக நம்ம காபால போய் ஒப்படைக்கணும். பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கறது அல்லாஹ் நாடினால்தான் இங்க ஆகும். அதுக்கான கருவிகளை அல்லாஹ் நம்மளையெல்லாம் ஆக்கணுங்கிற நன்மையை தேடி நம்ம ஓடும்போது நிச்சயமாக காபால போய் நிக்கணும். ரசூலாவோட இடத்துல இருந்து பெண்கள் பாதுகாப்புக்காக துவா செய்யணும் அப்படிங்கிற ஒரு வலிமையான நியத், அதனூடாக இந்த பயணத்தை நான் தொடங்குறேன். பேசலாம், நிறைய படிக்கலாம், நிறைய கேட்கலாம். ஆனா என்னோட வாழ்க்கையில அதை நான் அப்ளை பண்றேனா அப்படின்னு வரும்போதுதான், இன்னைக்கு இப்ப ஒரு பயான் கேட்டுட்டு வந்தோம். பிளைட்ல ஏற போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாருமே போட்டி போடுறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டி போட்டேன், ஆனா இன்னைக்கு நான் போட்டி போடுற போட்டி வேற. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஜெயிக்கணும், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், பெயர் புகழ் பெறணும், எந்த சாதி கீழ்ந்த சாதின்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல இருந்து பேரையும் புகழையும் நம்ம தாய் தகப்பனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஜெயிக்கிற வெற்றியை நோக்கி போட்டி போட்ட காலம் இருந்தது. பெரிய மேடைகளின் விருதுகளை நம்ம வாங்கி நம்ம தாய் தகப்பனோட கையில ஒப்படைக்கணும், நம்மளும் ஒரு ஆள் நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிற போட்டி இருந்தது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் இஸ்லாத்துக்கு பிறகான காலகட்டங்கள்ல பேரோ புகழோ வீடோ நகையோ அந்தஸ்தோ, எனக்கு இந்த கௌரவம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களோ, அது உறவுகள்ல கூட இந்த உறவு எனக்கு கிடைச்சா இது கௌரவம், சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ரொம்ப கௌரவமா கண்ணியமா அப்படின்னு. ஆனா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சொந்த பந்தங்களே 0 ஆக்கலாம். எல்லா விதமான கண்ணியம் கௌரவம் அப்படிங்கறதும் அல்லாஹ்வே நெருங்குறதுதான் அப்படிங்கறத உணர வைக்கிறதுக்கு ஒரு கடுமையான சோதனைகளை கொடுத்துதான் அல்லாஹ் அந்த இடத்தை உணர வைக்கிறான். அதை உணர்றோம் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய பாக்கியமா இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் எதை நோக்கி போட்டி போடுகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்காகத்தான், அல்லாஹ்வை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டி போடுறோம் அப்படிங்கறதுல அந்த இடத்துக்கு புஷ் பண்ணி அல்லாஹ் தள்ளியிருக்கான் அப்படிங்கறது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த பயான்ல மார்க்க அறிஞர்கள் பேசுறாங்க, அன்னைக்கு ஃபிரௌன் தங்க கட்டில், நான் தான் எல்லாத்துக்கும் சர்வாதிகாரி, எல்லா கஜானாவும் என்னோடதுதான் வச்சிருந்தான் இல்ல. நம்ரூத் தங்க கட்டில், உலக கஜானா என்னோடது வச்சிருந்தான். உலக கஜானாவினுடைய சொந்தக்காரனாக காரூன் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் அடைந்தது என்ன? அவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஃபிரௌன் எங்க? இப்போ நம்ரூதோட நிலைமை என்னாச்சு? காரூனோட நிலைமை என்னாச்சு? உலகத்தோட அத்தனை செல்வத்தையும் வச்சிருந்து நான் தான் எல்லாம் சொன்னாங்களே, என்ன ஆச்சு? இந்த இவங்களை போல உங்களால தங்க கட்டில இன்னைக்கு தூங்க முடியாது. உலகத்தின் அதிபரா இருந்தாலும் தங்க கட்டில இன்னைக்கு தூங்க முடியாது, அந்த செல்வம் கிடைக்க வாய்ப்பு இல்ல. அவங்களுக்கே அந்த நிலைமைனா, இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய பேரு புகழ், பிசினஸ், காசு, தங்க பிஸ்கட்டு, சம்பாத்தியம், பங்களா, இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்னுடைய கம்பெனி அப்படின்னு ஓடி எல்லாத்தையும் நான் சேர்த்து இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய ஆள் தெரியுமா, நான் யாரு தெரியுமில்ல அப்படின்னு நினைக்க கூடியதனுடைய போட்டி போட்டு ஓடுறது அதனுடைய தன்மை என்ன? அதான் வெற்றியா? இல்லை. எது உண்மையான வெற்றி? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அபூபக்கர் அவங்களுக்கும் உமர் அவங்களுக்கும் சண்டை வந்துச்சே, நான் எல்லா சொத்தையும் கொடுத்துட்டேன், நான் அதை நோக்கி போட்டி போட்டு அதை விட நான் கூடுதலா நன்மையை கொடுப்பேன். அப்ப யார் அதிகமா கொடுக்கறது? யார் அதிகமா கொடுக்கறது? யார் ஈமான்ல முன்னாடி வர்றது? யார் அதிக தியாகம் செய்யறது? யார் முதல்ல உயிரை கொடுக்கறது? யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. யாருக்காக? அல்லாஹ்வுக்காக.
யார் அதிகமாக தியாகம் செய்வதுன்னு போட்டி போட்டாங்களே ஈமானுக்காக, அல்லாஹ் ரசூலுக்காக. அப்ப அந்த போட்டி அவங்கள சொர்க்கத்தின் அவ்வளவு முக்கியமானவங்களாக ஆக்குது அப்படிங்கிற படிப்பினைகளை வாக்கு தரப்பெற்றவங்களாக இருக்கும்போது அந்த போட்டி தான் உண்மையான போட்டி. அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க தான் உண்மையான வெற்றி பெற்றவங்க. அதுதான் உண்மையான ஜெயிப்பு. அப்ப இங்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறத கிராஸ் செக் பண்ணணும். இதை கேட்கும் போது நம்ம கிராஸ் செக் பண்ணணும். நாம் எதை நோக்கி ஓடுகிறோம்? நம்முடைய காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்மளோட பயணம் எதை நோக்கி இருக்கு? நாளைக்கு எதை நோக்கி இருக்கு? நேற்று எதை நோக்கி இருந்துச்சு? இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம எதை நோக்கி ஓடி இருக்கிறோம்? சொர்க்கத்தை அடைவதற்காக போட்டி போட்டு ஓடி இருக்கோமா? அதிகமாக தியாகம் செய்யறதுக்காக போட்டி போட்டு ஓடி இருக்கோமா? இல்ல எல்லாரும் மாதிரி தான் நானும் சாப்பிட்டு எந்திரிச்சு தூங்கி இந்த சராசரியான வாழ்க்கை வாழ்ந்து நான் ஒரு போட்டியில போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத இருந்தமான்னு கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம். கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சுதாரிப்பு அடைஞ்சு கொள்ள வேண்டியது நம் சொர்க்கத்துக்கு போட்டி போடக்கூடியவர்களாக அந்த 70,000 பேர் கேள்வி கணக்கே இல்லாம போறாங்களாமே சொர்க்கத்துக்கு. அப்படிப்பட்ட போட்டியாளர்களோடு போட்டி போடக்கூடியவங்களாக யாரெல்லாம் அந்த கூட்டத்தாரோடு எங்களை நீ ஆக்கிரு. அங்க போய் சேர்றதுக்குரிய போட்டியை எங்க மனசுல உருவாக்கு. அந்த போட்டியில எங்களை வெற்றி பெறவே அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான சூழல்களையும் நீயே உருவாக்கி தருவாயாக அப்படின்னு துவா கேட்டுட்டு நம்ம நியத்து வைக்கணும். அதிகமாக தியாகம் செய்ய, அதிகமாக கொடுக்க. நம்ம யாரு கூட போட்டி போடணும்? இப்ப அபூபக்கர் அவங்களோட போட்டி போடணும், உமர் அவங்களோட நம்ம போட்டி போடணும். நம்ம போட்டியாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் பாருங்க. அப்படி நம்ம போட்டி போட்டோம்னா நம்ம வெற்றியாளர்கள். இங்க இருந்து அவன் அந்த கார் வாங்கிட்டானே, இப்ப இந்த வீடு வாங்கிட்டாளே, அவ பொண்ணு கல்யாணத்தை எப்படி முடிச்சாலே, அவன் பையன் கல்யாணத்தை அப்படி முடிச்சானே, இவ்வளவு பேருக்கு பிரியாணி போட்டாங்களே, அப்படியெல்லாம் இது பண்ணாங்களே, இதோட போட்டி போட்டா கபருடைய வெளிச்சம் கேள்விக்குறியாகும். அபூபக்கர் அப்படி செஞ்சுட்டாரு, உமர் இப்படி செஞ்சுட்டாரு, உஸ்மான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டாரு, இவங்களோட நான் போட்டி போடுறேன்னு போட்டி போட்டா நாம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படியான போட்டியை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தரட்டும் அப்படிங்கிற என்னுடைய துவாக்களையும் உங்களுடைய துவாக்களுடைய சேர்த்து கொண்டு நான் கிளம்புறேன். இது காணொலி நம்பர் 1, வீடியோ நம்பர் 1. இதோட 99 வீடியோ முடிச்சுட்டு நான் உம்ரா பயணம் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நியத்து வைக்கிறேன். இந்த 99 காணொலிகளோடு நீங்களும் நாங்களும் இணைந்திருப்போம். 99 வகையான சுவனங்களை அடைவதுதான் நம்முடைய வெற்றி. அதுல உன்னதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதுதான் நம்முடைய வெற்றி. அந்த போட்டிக்கான பாதையை இந்த காணொலிகள் வழியாகவும் இந்த உம்ரா பயணத்தின் வழியாகவும் அல்லாஹ் நமக்கு உரிமையாக்கி தருவானாக. இறைவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். அவன் நிச்சயம் நம் மீது கருணையை பொழிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.